வாங்க உள்ள போகலாம். வந்துட்டோம். அடையங்கப்பா வந்தோடனே எத்த சொல்லுங்க. இங்க பாருங்க பெரிய புலி படுத்துருக்கா. இது என்ன சைஸ்ன்னு தெரியல. அந்த பக்கம் எழுதியிருப்பாங்க பார்க்கலாம். இந்த பக்கம் இதில் ஏதோ உள்ள இருக்கிற மாதிரி தெரியல. அங்கே இருக்குங்க, அங்கே இருக்கு பாருங்க. தெரியுதுங்களா? அங்கே ஒன்று இருக்கு பாருங்க புலி. அங்கே இதோ பாருங்க. எது எந்த பக்கம்? பிக்கு ஸ்மாலு மீடியம் எல்லாமே இந்த பக்கம் தான். இந்த பக்கம் ஸ்நாக்கு பாரு பட்டாங் பீச்சுக்கு பட்டாயா கூட இந்த பக்கம் வெளியே போகிறதுக்கு காட்டுருக்கு. எல்லாமே இந்த பக்கம் தான். இங்கே பாருங்க என்ன கிண்டல் பண்ணுற மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க. டைகர் மேஸ் ஸ்ப்ரேவா பாருங்க எவ்வளோ புலி பயங்கரமாக இருக்குது பாருங்களா. இதை பூனைக்குடி படுத்துக்கிற மாதிரி எல்லாம் படுத்துருக்குங்க. அப்படியே உள்ள போகலாம். இங்கேயே ஃப்ரீ வைஃபை இருக்குங்க, நீங்கள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இதோ இது பிக்கு, இது பிக்கு. இந்த பக்கம் பிக் பெரிய புலி பார்க்குறதுக்கு இந்த பக்கம் போனோம். பிக் காஃபி. அங்கே ஒன்று பாருங்க எப்படி படுத்துருக்குது. அவனை காமிக்கிற மாதிரி காலை மேலே தூக்கிட்டு, காலை பெப்பர் பேர் மேலே தூக்கிட்டு படுத்துருக்கு. செம தூக்கம் போல. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இது இல்லை, இது பேபி. இது பேபி, இது பேபி டைகர் நியூ பார்ன். இதை 1300 உள்ள போய் பார்க்குறது. குட்டி புலி 2 to 3 months பேபி டைகர். இது 2 month பேபி. எப்படி இருக்கு? இதுக்கு தான் 1300. Stroke his back like this, take some photo from there. அங்கேயும் படுத்துருக்கு. அது பொம்மையாட்டு அங்கே இருக்கிறதுலாம் ஒரு குட்டி தான் படுத்துக்கோ. நம்ம புக் பண்ணிக்கிறது வந்து மீடியம், ஸ்மால் இல்லை. ஸ்மால் ரேட்டு 1300 பாட்டு வருது. அதனால் நான் நம்மளோட ஸ்மால் மீடியம் இந்த பக்கம் தான் இருக்குது. இது ஸ்மாலஸ்ட். ஓகே, இதுதான் ரொம்ப ஸ்மாலஸ்டா. ஓகே, அதுவும் நமக்கு 900 தான் நினைக்கிறேன். கரெக்டு. சாரிங்க, அது ஸ்மால் 900. அதாவது இதுதான் ஸ்மாலஸ்ட். ஆனால் இதை பார்த்தா ஸ்மாலஸ்ட் மாதிரி தெரியலையே. போர்டில் தான் ஸ்மாலஸ்ட்னு இருக்கு. ஏன்னா அத்தை சூடு இருக்கு. அங்கே ஒன்று படுத்துருக்கு, அங்கே ஒன்று படுத்துருக்கு. இங்கே பாருங்க குழந்தைங்களா பக்கத்தில் போயிட்டு பண்ணிக்கிறாங்க. வைஃபை இருக்குது, வைஃபை கனெக்ட் பண்ணுறதா பண்ணிக்கலாம். பார்க் வைஃபை. மீடியம் இதாங்க நம்மளுது. இதுக்குள்ளே தான் போடும். மீடியம்.
you. Listen instruction first. Inside you don't touching here, touch from behind. Okay. And then when you take picture, no flash. ஓகே Go to the tiger from behind and touch them firmly. Be careful with electric wire inside. But the stick not allowed to inside now. You need to put on the chair. ஓகே ஷூர் பாரு உள்ள புளி படம் பாரு. கீழே ஸ்டாண்டு அலௌடு இல்லையாங்க அதை வச்சுருவோம் நம்ம ஃபோனை மட்டும் கையில் எடுத்துக்குவோம். Waiting your first. அங்கே பாரு அது ஜம்ப் பண்ணி வந்துருச்சு. நம்ம உள்ளே போகிறாங்க. புளிக்குள்ளே வந்துட்டோம் குண்டுக்குள்ளே. Okay, you take photo and hashtag it one by one and then together. ஓகே Okay, follow me. பாருங்க. Okay, you stand behind the tiger and you take photo. உங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்புறம் வீடியோ எடுக்கிறாங்க. பாருங்க பக்கத்தில் எடுத்துதா ஒன்றும் வச்சு நாங்கள் முன்னாடி போகக்கூடாது, டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணோம். இது போத் கேன் யூ டேக் பிக்சர் ஃபார் போத் Together? நாங்கள் 2 பேரும் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படி கண்டினியூ பண்ணுறோம். அங்க வா. இங்கே பாருங்க சீண்டி விட்றாங்க. சீர்டு பாருங்க. பங்கு ஃபர்ஸ்ட் போறேன். சீண்டி விட்றாங்க. நம்மளுக்கு மறுபடியும் ஃபோட்டோ எடுத்து புலிக்கோடன்னு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அந்த கிளிப்பிங்ஸ் நான் ஆட் பண்ணுறேன். நாங்கள் 2 பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் எல்லாம். சூப்பராக இருந்துச்சுங்க. அதில் மோதப்படுத்துக்கிற புலி என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, வேலைக்கே ஆகலை. நான் படுத்துக்கிட்டாண்டா கடை பண்ணி என்னென்ன பண்ணிக்கிறான்னு படுத்துருச்சு. ரெண்டாவது இன்னொரு புளிக்கு போய் ஃபோட்டோ எடுத்தோம். அது பரவாயில்ல, அது கொஞ்சம் சீண்டுனோடனே வாய் பொழந்துச்சு, ஒரு சில இதெல்லாம் பண்ணிச்சு. சூப்பராக இருந்துச்சுங்க, ஒர்த்துங்க. எனக்கு என்ன கேட்டிங்கன்னா மீடியமாக ஸ்மாலில் எடுத்துங்க, அதுவும் 900 தான். ஸ்மால் இருந்ததுனால நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்குது, சுறுசுறுப்பாக நல்லாயிருக்கு. கேட்டால் ஸ்மாலும் மீடியமும் சொல்லி கம்பெனியாக கூட எடுத்துக்கோங்க, உங்களுக்கு மணி ப்ராப்ளம் இல்லைன்னா ரெண்டுமே நல்லாயிருக்கும். பிக்கு வந்து ஆனால் அது ஏதோ அது ஒரு மாதிரி அப்படியே படுத்து கிடக்கு, ஒரு அசைவும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. இடமும் நல்லாயிருக்கு, பார்க்கு சுற்றிலும் நல்லா ஃபுல்லாக செடி மரம். சேஃப்டிக்கு வந்து மேலே வந்து இது போட்டிருக்காங்க பாருங்கள், மின்கம்பி, அதை டச் பண்ணிடக்கூடாது, சேஃப்டிக்காக அது வச்சுருக்காங்க. அதனால் அது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், மேலே எதுவும் தொடக்கூடாது. ஹைட்டில் தான் இருக்குது, குழந்தைங்களுக்குலாம் எட்டாது, நம்ம எதுவும் தொடாமல் இருக்கணும், பெரியவங்க நம்மளுக்குள்ள எட்டும். நல்லா இருக்குங்க, புக்கெட்டு நல்லா இருக்குங்க. நான் பட்டாயா போகலை, ஆனால் நான் கேள்வி புக்கெட் நல்லா இருக்குனாங்க. ஆனால் உண்மையாகவே நல்லாயிருக்கு. ஃபோட்டோவும் நல்லா எனக்கு எடுத்து கொடுத்தாங்க, கும்பல் இல்லை, அதனால் எனக்கு ஃபோட்டோவே அவங்களுமே எனக்கு எடுத்து கொடுத்தாங்க. நாங்களே எடுத்துக்கிட்டோம், அவங்களுமே 2 பேரும் சேர்த்து வச்சு அவங்களே ஃபோட்டோ எனக்கு எடுத்து கொடுத்தாங்க நம்ம ஃபோனில். அவ்வளோ இங்கே வைகை பார்க்கலாம், அது ஒன்று தான். வேணா கொஞ்சம் நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு போகலாம். நாங்கள் 2 பேர் தானே வந்தோம், ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கூட எல்லோரும் விளையாண்டுட்டு இது பண்ணிட்டு போகலாம். கிட்டத்தட்ட பார்க்கு மாதிரி தான் இருக்குது, அங்கேயும் ஃபுல்லாக மரங்கள்லாம் வச்சுக்கிட்டு. ஆனால் ஒருத்தங்க அங்கேருந்து அவ்வளோ தூரம் வந்ததுக்கு மொத்தம் அங்கே ரூம்லேருந்து ஒரு 17 கிலோமீட்டர் 18 கிலோமீட்டர் வந்திருப்போம். ஒர்த்து, அதேமாதிரி நீங்கள் கொடுத்த காசுக்கும் ஒர்த்து. நம்ம புளிலாம் பக்கத்தில் போய் பார்க்க முடியுமா, காட்டில் போய் அது இந்த மாதிரி வாழை பிடிச்சி தொட்டு விளையாண்டுக்கிட்டு நல்லா இருந்துச்சுங்க. கண்டிப்பாக தாண்டி வந்தீங்கன்னா, புக்கிட்டு வந்தீங்கன்னா டைகர் பார்க்கு ஒரு மஸ்ட் விசிட். ஓகே, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸுக்கு போகலாம். அடுத்த பிளேஸ் வந்து பிக் புத்தாக்கு தான் போவோம். இங்கே வந்து அங்கே பட்டாயில் பார்த்தது வந்து கோல்டன் பிக் புத்தா, இங்கே இருக்கிறது வந்து ஒயிட்டு. அங்கே போய் பார்ப்போம். இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம வண்டி டாக்ஸி இது இப்போதான் பைக்கு இதை ரெண்டில் எடுத்துருக்கோமே. இன்றைக்கி புக்கட்டே ஒரு ரவுண்ட் அடிச்சிடுவோம் ஒரே நாளில். ஏன்னா நாளைக்கு பிபி ஐலாண்டு போகிறோம் இல்லையா, அதுலேயே ஒரு நாள் ஃபுல்லாக போய்ட்டு சாயங்காலம் 5 மணிக்கு தான் வருவோம். அதனால் இன்றைக்கி எவ்வளோ சுற்ற முடியுமோ சுற்றிடலாம். நாளான்னைக்கு
நைட்டு ஃப்ளைட்டு. அதனால் நாளைக்கு மதியம் வரைக்கும் சுற்றுவோன்னு நினைக்கிறேன். மதியம் இல்லை சாயங்காலம் வரைக்கும் சுற்றிட்டு நம்ம திரும்பி பேங்காக் போகணும். புக்கெட்டுக்கு இங்கேருந்து புக்கெட் ஏர்போர்ட்டு ரூம்லேருந்து ஒரு மணி நேரம். அதனால் கொஞ்சம் சாயங்காலமாக கிளம்பி அங்கே ஏர்போர்ட்டுக்கு போயிட்டோம்னா பேங்காக்கில் தான் ஸ்டே. பேங்காக்லேயும் இன்னும் ரூம் புக் பண்ணல. இதே புக்கெட் நிலமை தான் அங்கேயும் ஆக போகுது. பார்ப்போம். ஏன்னா 11:30 மணிக்கு போய் சேருவோம். ஸோ நம்ம பேங்காக் ஏர்போர்ட்லேயே படுத்து தூங்கிட்டு, ஏன்னா பஸ்ஸும் இருக்காது நைட்டு 11:30 மணிக்கு. அதனால் கம்முன்னு ஏர்போர்ட்டில் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு ஒரு 6 மணி வாக்கில் கிளம்புனோம்னா சரியாக இருக்கும். போயிட்டு நம்ம ரூம் போட்டு பண்ணிக்கலாம். இல்லை நைட்டாகவே போயிட்டு ரூம் போட்டுக்கலாமான்னு தெரியல. அந்த இன்னும் டெசிஷன் எடுக்கலை. இந்த ட்ரிப்பு பூராவுமே அன்பிளான்டாக தாங்க போயிட்டுருக்கு. அது பாட்டுக்கு போகுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. பேங்காக் ஏர்போர்ட்டுக்கு போய் தான் தெரியும். சரிங்க, நம்ம அடுத்து பிக் புத்தா டெம்பிளில் பார்க்கலாம். இங்கே பாருங்க, சேவிஷா போகிற பார்த்தோம்ல, சும்மா உள்ளே போயிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தோம். புலி ட்ரெஸ்ஸு, குட்டி புலி எவ்வளோன்னு பார்ப்போமா? குட்டி புலி ரேட் எதுவும் போடலையே. ரேட் எதுவும் இங்கே எதுவும் போடலைங்க. எவ்வளோன்னு தெரியல. இது 850 பாட்டுங்க பெரிய புலி. இங்கே போட்டிருக்காங்க. இது 300 பாட்டு இந்த குட்டி புலி. இது 850. இது 390 ஒயிட்டு புலி. இது புலி வால் மட்டும் இருக்கு பாருங்க. இடுப்பில் கட்டிக்கலாம் புலி வால். பாம்பு, மலைப்பாம்பு. நல்லா பாம்பும் இருக்கு. காலு, கை எல்லாம் இருக்குங்க. இந்த பில்லோ, இந்த நெக் பில்லோ, அது இந்த புலி தோல் இருக்கிற மாதிரி இருக்கு. பேகு, புலி படம் போட்டது எல்லாம் புலி சம்பந்தம். இங்கே ஒயிட் புலி. இது எவ்வளவு? கண்டிப்பாக அதிகமாக தான் இருக்கும். 1900 பாட்டுங்க. இது 2100 பாட்டு தான் கம்மி. ஆனால் சூப்பராக இருக்குது. வீட்டில் வாங்கி வச்சாங்கன்னா இங்கே பாருங்க, அதோட பெரிய புலி மேலே. ரப்பர் பேண்ட்லேயுமே புலி இருக்கிற மாதிரி எல்லாம். சரிங்க, அப்படியே நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். பார்ப்போம், அடுத்த இடத்துக்கு போவோம். அப்படியே வெளியே வந்துட்டோம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. சரி, அதுக்கப்புறம் வந்தாச்சு. இங்கே ஏடிஎம் இருக்குங்க, வேணும் இங்கே கேஷ் எடுத்துக்கலாம் வந்து. அவ்வளோதாங்க, வெளியே வந்துட்டோம். நேராக பைக் எடுத்துகிட்டு நம்ம புக் புத்தா டெம்பிளுக்கு போவோம். எல்லாம் நம்ம அங்கே போய் மீட் பண்ணலாம். வந்துட்டோங்க புத்தா டெம்பிளுக்கு. தெரியுதுங்களா? புத்தா பேக் சைட்லேருந்து மேலே போய் காட்டலாம். மேலே போகலாம். நிறைய பேர் வந்திருக்காங்க. ஃபுல்லாக எல்லாம் வேன் தான், பேக்கேஜில் போட்டு வந்துருப்பாங்க போல். ஃப்ரீ என்ட்ரி தாங்க. நமக்கு இந்த புத்தா டெம்பிள் வரத்துக்கு காசு எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஃப்ரீ என்ட்ரியாக தான் இருக்கணும். பேண்ட் போட்டால் தான் அலோவ் பண்ணுவாங்க.
எதுவும் சொல்ல. நாங்கள் இன்றைக்கி நான் 3/4 தான் போட்டிருக்கேன். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எதுவும் சொல்லலை. நோ ஸ்மோக்கிங், நோ ஆல்கஹால். சரி, புத்திஸ்ட் டெம்பிள் இல்லை. இது நான் உங்களுக்கு பேக் கேமராவில் காமிக்கிறேன். ட்ரம் அடிப்பாங்கல்ல, அவ்வளோ பெருசு வச்சுருக்காங்க பாருங்க. நம்ம போய் வாட்டி அடிப்போமா? அதை அடிச்சுட்டு போகிறாங்க. பயங்கரமாக அடிச்சிட்டோம். நம்ம வாட்டி போய் அடிப்போமா? சம்பாவளை சவுண்டு ஒரு தொட்டு பிடிச்சிட்டேன். அங்கே பாருங்க வியூ, பீச். அங்கே பாருங்க வியூ. புத்தா அவங்க மேலே ஏறி போகணும். சூப்பராக இருக்குங்க சீனரிஸ். அதெல்லாம் குட்டி குட்டி ஐலாண்டு. அதெல்லாம் தான் கூப்பிட்டு போவாங்க நம்மள. மேலே போகலாங்க. படிக்கட்டு நடக்கணும். இன்னும் படிக்கட்டு அந்த அளவுக்கு பெருசாலாம் இல்லை, சின்ன சின்னதாக தான் இருக்குது. அதனால் கொஞ்சம் ஈஸியாக நடந்துடலாம். சைடில் அந்த ட்ராகன் இது அங்கே இருந்துச்சு, அதே மாதிரி ட்ராகனு. அங்கே ஃபுல்லாக கோல்டாக இருந்துச்சு, இங்கே ஃபுல்லாக ஒயிட்டு. செம்ம பெருசுங்க. ஒரு அந்த புத்தா விட இது பெரிய புத்தாங்க. பட்டாயில பார்த்தோம்னா அவரோட பெருசு அந்த சிலையோட. ஏதோ மார்பிள்ஸ் கல் அப்படியே மார்பிள்ஸ் கல்லை பதிச்சிருக்காங்க. நல்லா இங்கே காமிக்கிற பாருங்களேன். ஏதோ மார்பிள்ஸ் கல் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா. ஏதோ சிலைக்குமே அப்படி தான் பதிச்சிருக்காங்க ஃபுல்லாக. பக்கத்தில் வந்துட்டோம், அவ்வளோதான். ஒரு 10 படிக்கட்டு தான். ஏதோ ஊதுபத்தி ஏற்றி வச்சு அவங்க நம்பிக்கை மனசில் வேண்டிக்கிட்டு இப்போ வேறுன்ற நம்பிக்கையில் வைக்கிறாங்க. ஊதுபத்தி இங்கே ஒரு சின்ன புத்தா, அதுக்கு மேலே பெரிய புத்தா. நான் எப்படி காமிக்கிறேன் பாருங்க. சூப்பராக இருக்கு. நான் ஊதுபத்தி வாங்கி எல்லாம் ஏற்றிட்டு இருக்காங்க. பார்த்தீங்கன்னா மெடிடேஷன் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. வேணா நம்மளும் போய் ஜாயின் பண்ணிக்கலாம் போல். ஃப்ரீயாக காஸ்ட்டான்னு தெரியல, மோஸ்ட்லி ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே வந்து நம்மளும் ஜாயின் பண்ணி மெடிடேஷன் பண்ணலாம். 7 minutes பொசிஷன் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. நல்லா மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கோம். minutes டோட்டலாக. பரவாயில்ல.
கீழே இருந்த மாதிரி இங்கே பாருங்கள் டிங்கு அடிக்கிற மணி கீழே அடித்தோம்ல. இங்கே பாருங்கள் ஏதோ எழுதி கட்டி வச்சு தொங்க விட்ருக்காங்க. அவங்களோட லாங்குவேஜில் எழுதிருக்காங்க. ஓ இங்கிலீஷில் எழுதியிருக்காங்க பீஸ் ஃபார் த வேர்ல்டு. அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அப்படி எழுதிடுவாங்க போல. இந்த மாதிரி எழுதி கட்டி தொங்க விட்றாங்க. அடுத்ததுக்கு போவோம். இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு புத்தர் சிலை இருக்குங்க. என்ன எழுதியிருக்காங்க கீழே, செருப்பு கட்டிட்டு போயிருக்கோம். தம் புத்தம் எழுதியிருக்காங்க. நீங்கள் உங்களுக்கு படிங்க. உங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அந்த பக்கத்தில் வியூ பாயிண்ட் இருக்க மாட்டேன் பார்ப்போம். வியூ பாயிண்ட் தாங்க. அங்கங்கே தகரத்தை வாங்கி எழுதி அவங்களுக்கு என்ன தோணுதோ எழுதி மாட்டி விட்டுறாங்க மரத்தில் அங்கங்கே. இங்கே ஒருத்தரோட சிலை இருக்கியா? இங்கே ஒருத்தர் சிலை. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இங்கேருந்து ஒரு வியூ பாயிண்ட் சூப்பராக இருக்குது. இங்கே மங்கிலாம் ஒரு மாட்டு இருக்குது, குரங்கு. போர்டில் வார்னிங் போட்டிருந்தாங்க, எதுவும் கொடுக்காதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்னு. டோன்ட் ஃபீட் மங்கீஸ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இங்கே ஒரு புத்தா. டிராகன் மேலே உட்காந்துருக்கிற மாதிரி புத்தா. இங்கே எதுவும் நிறைய சிலைகள் செய்கிற இடம் மாட்டிருக்குங்க. இது யாரும் இல்லை, இங்கே நிறைய சிலைகள் இருக்குது. இங்கே மிஷினரிஸ்லாம் இருக்குது. அதனால் இங்கே தான் செய்வாங்க போல். இதோ நிறைய பேர் இருக்காங்க சிலை. இதெல்லாம் பழசு போல். அதெல்லாம் பழசெல்லாம் கொண்டாந்து இங்கே வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த இதை பார்த்தீங்களா, டிஃப்ரெண்ட்டான ஏதோ கல்லில் செஞ்சுருக்காங்க. இது ரெட் ஸ்டோனு. ரெட் ஸ்டோனு வித் இந்த கோல்டன் இதில் அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி இங்கே பக்கத்தில் வந்தீங்கன்னா ரெட் ஸ்டோன், கீழே ரெட்டு, அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா க்ரீனு சிலை. சூப்பராக இருக்குங்க. சாட்டம் ஃபுல்லாக நல்லா இருக்கு. இந்த அங்கே இருந்த மாதிரி ஃபுல்லாக சிலை. அங்கே பழசு மாற்றிட்டு புதுசு வச்சுட்டாங்க. வெயிலில் எல்லாம் இதாக இருக்குதுன்னு சொல்லி பழசு எடுத்துகிட்டு புதுசு சிலை வச்சுருக்காங்க. அதான் பழசெல்லாம் அங்கே எடுத்து வச்சுருப்பாங்க. அவங்களோட தாய் லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க, என்னன்னு புரியல. இங்கே ஒரு கடவுள் போல். ஆனால் ஒரு கடவுள் தான் மென்ஷன் பண்ணுறாங்க, நம்மளுக்கு தான் தெரியல. நான் ஒரு கைடு மாதிரியோ இல்லைன்னா எதனா இங்கிலீஷில் எழுதியிருந்தாங்கன்னா கொஞ்சம் புரியும். இந்த டூரிஸ்ட்டு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே எதுவும் எழுதலாம்.
ஒன்று ஒரு ஒரு போஸ்ட் இருப்பாங்க. நம்ம போஸ்டர் அதுதான் இருக்கு. அதே மாதிரி இந்த இதில் மட்டும் எழுதியிருக்காங்க 7-8 போஸ்டர். அந்த போஸ்ட்டுக்கு பேர் அந்த பேர். ஆனால் எல்லாத்துலேயும் அப்படி எழுதுது, 2 மட்டும் தான் எழுதியிருக்காங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மணி நகடு கட்டி எழுதுறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ எழுதிடுறாங்க. சின்ன மணி இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மணி பின்னாடி. இது வந்து சையத் போஸ்டர் படுத்துறாங்க இருக்காரு. இது சூப்பராக இருக்குங்க. இதனுடைய போஸ்டர் பேர் வந்து அம்ப்ரெட் போஸ்டர். இதோ அம்ப்ரெட் போஸ்டர். மேபி இது ஒரு இதுக்கும் ஒரு போஸ்ட் மீனிங் இருக்கும். அந்த மீனிங் வந்து தாயில் எழுதியிருக்காங்க, எனக்கு புரியல. இந்த போஸ்டர் பேர் பலிலான் போஸ்டர். அதே மாதிரி கீ மணி இருக்கு. சமத்தியா தரசுரு போஸ்டர் இருக்கு. இது வந்து இது ஃப்ரைடே புத்தா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓ தேர்ஸ்டே புத்தா, இது ஃப்ரைடே புத்தா. தாம்பங் போஸ்டர், இது ஃப்ரைடே புத்தாவும். இப்போ அந்த மேலே இருக்கிற அந்த கிழமையை பார்க்குறேன். மற்ற 2 கிழமையை பார்க்கல. இது சாட்டர்டே புத்தா. நாக்பூர் போஸ்டர். இங்கே பாருங்கள் ட்ராகன் மேலே திரும்ப விஷ்ணு இருப்பார்ல அந்த மாதிரி. மூணு கொண்ட யானை நம்ம விநாயகர். இங்கேருந்து மேலேருந்து பாருங்களேன், சூப்பராக இருக்குது. அப்படியே ஒரு ரவுண்டு கடைசி அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுப்பாங்க. இங்கே பாருங்கள் எக்ஸிட் வந்து வேறு படிக்கட்டில் கீழே இறங்கி வந்தோம். அப்படி கீழே இறங்கி கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புத்தர் சிலையை வச்சுக்கிட்டு இங்கே ஒருத்தவங்க இருக்காங்க, அங்கே தலையிலாமா மாதிரி. அவங்க கீழே லைனில் நின்று கயிறு கட்டியிருக்காங்க. எல்லாருமே வந்து கயிறு கட்டிக்கிட்டு போகிறாங்க லைனில் நின்று. நிறைய பேர் இங்கே இருக்காங்க. இதை பாருங்க, இந்த டோட்டல் இந்த புத்தா கோயில் இதோட ஆர்கிடெக்சர் சாம்பிள் வச்சுருக்காங்க பாருங்கள். ஓவரால் ஆர்கிடெக்சர் உள்ளார கிளாஸ் பாக்ஸ். இப்போ மேலே போனோம்ல டிசைன். இது நம்ம எக்ஸிட் வழியாக நம்ம கீழே இறங்கும் போது இந்த வழியாக தான் இறங்குவீங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மிஸ் ஆகாது நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா. ரோடு எப்படி இருக்கு பாருங்க, ஹில்ஸ் மாதிரி அப்படியா இருக்குதா? இது கேம் அட்வென்ச்சர்ஸ் கேம். இதெல்லாம் இந்த பெயிண்ட் பால் ஷூட்டிங்கு, அந்த ரோப் நடக்கிறது, ரோப் வாக்கிங் அந்த மாதிரிலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அட்வென்ச்சர்ஸ் கேம். இது வந்து எலிஃபென்ட் டாப்பிங், எலிஃபென்ட் சவாரி, பேர்டு கிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கும். இதெல்லாம் நம்ம ஊர்லேயே இருக்குது, அதனால தான் நாங்கள் இங்கே எங்கேயும் போகல. பாருங்க குட்டி எலிஃபென்ட்.
இது எல்லாமே இந்த புத்தா கோயிலுக்கு போகிற வழியிலே இருக்குது. நீங்கள் டைகர் பார்க் வந்தீங்கன்னா டைகர் பார்க்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் மேலே வரும்போது இந்த எலிஃபென்ட் சஃபாரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மேலே புத்தா கோயில் போயிட்டீங்கன்னா நேராக அப்படி கீழே இறங்கிக்கலாம். இந்த இதுலேயே வந்து நீங்கள் உங்களுக்கு 3 ஸ்பாட் கவர் ஆகிடும் டூரிஸ்ட் பிளேஸ். இப்போ நாங்கள் போயிட்டுருக்கிறது வந்து சலான்ற ஊரில் ஒரு டெம்பிள் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி மேப்பில் பார்த்தோம். நல்லா இருந்துச்சு அந்த கோயில், அது ஆர்கிடெக்சர் நல்லா இருந்துச்சு. அதனால தான் அங்கே போய் இங்கேருந்து புத்தா கோயிலுக்கு ஒரு 7.5 கிலோமீட்டர், அதான் அங்கே போயிட்டு போயிடலாம். அப்படியே இன்னைக்கு வண்டி இருக்குது, அதனால் எவ்வளோ மேக்ஸிமம் கவர் பண்ண முடியுமோ தூரமாக இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடலாம்னு முடியும். வந்துட்டாங்க கோயிலுக்கு. ஸோ